இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா TRB Polytechnic லெக்சரரோடைய ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் நம்ம படிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கு வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகலாம், அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு அது வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களோட ரிஜிஸ்டர்ட் மெயிலில் வந்து இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் இதை எடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணணும். இந்த கார்னரில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த இது வந்து லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து 29th October தான் நடக்க போகுது எக்ஸாம். அதோட ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 12:30 PM. ஸோ கேட் க்ளோசிங் டைம் வந்து 1:15 PM. அதுக்குள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணி அதை உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடணும். ஓகேவா? அடுத்தது வந்து எக்ஸாமோட டைமிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 2 to 5 PM. ஸோ 3 hours வந்து எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கு என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு எந்த டேட்டு, ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன டைமிங்ஸு, டேட் என்ன அப்படின்றதெல்லாம், எந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்றது மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 டேஸ்க்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு முன்னாடி 3 டேஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் ஹால் டிக்கெட் எந்த லொக்கேஷன் முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக வந்துடும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது இல்லைன்னா நம்மளை உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வேறு என்னென்னலாம் இருக்குன்னா, நம்ம வந்து எக்ஸாம் சென்டர் வந்து மாற்றவே முடியாது, என்ன பண்ணாலும் நம்மளால் மாற்றவே முடியாது. அடுத்தது ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ இருக்குமோ அது வந்து ஹால் டிக்கெட்டில் இருக்கும். நம்மளுக்கு சேம் ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வேணும். நீங்கள் வந்து இதிலே வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் நம்பர் வந்து எதாவது கொடுத்துருப்பீங்க, அது ஹால் டிக்கெட்லேயே ஜென்ரேட் ஆகி இருக்கும். ஸோ அதே ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது கேட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் வரவங்க யாருமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுவுமே வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எக்ஸாமுக்கு எது இதெல்லாம் காமனாக அலோடு இல்லையோ அது எதுவுமே அலோடு கிடையாது. அடுத்து ஒன்லி நம்மளோட அட்மிட் கார்டு, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அடுத்தது நம்மளோட ஃபோட்டோகிராஃப், அதோட மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ரஃப் ஷீட்ஸு, பென், பென்சில் இது எல்லாமே வந்து அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுட்டு அவங்க கையில் ரிட்டர்ன் பண்ணிடணும். இதோடைய பேட்டர்ன் என்ன அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. MCQ டைப் கொஷின்ஸாக தான் இருக்க போகுது. அதுவும் வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் மார்க்கே இல்லை, நம்ம எல்லா கொஷினையும் தைரியமாக அட்டன் பண்ணிக்கலாம். டோட்டலாக நம்மளுக்கு 150 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் டோட்டல் மார்க்ஸ் வந்து 190 மார்க்ஸ். இதிலே வந்து பார்ட் A, பார்ட் B அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டாக இருக்க போகுது. பார்ட் Aல வந்து 110 கொஷின்ஸ் இருக்கும், பார்ட் Bயில் வந்து 40 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 110 கொஷின்ஸ் இருக்க பார்ட் Aல வந்து எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கு, பார்ட் Bயில் வந்து பார்த்திங்கன்னா 40 கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் 2 மார்க்ஸ். ஸோ இது 80 மார்க்ஸு, 110 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 190 மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸே வந்து கிடையாது. ஓகேவா? ராங் ஆன்சர்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இதை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்து அங்கே ஃபுல்லாக வந்து சைலண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி காமனாக எக்ஸாமுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுமோ அந்த எல்லா ரூல்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்மிட் கார்டை ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து கடைசி லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனாக நீங்கள் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சர்க்யூட் தியரி ஃபுல் வீடியோ அதெல்லாம் போட்டிருப்போம். ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படித்து பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. 3 ஹார்ஸ்லேயே வந்து சர்க்யூட் தியரி, அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸோட பேசிக்ஸு இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து மறக்காமல் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சப்ஜெக்ட் பற்றியும் நம்ம வந்து ஃபுல் வீடியோ போட்டிருப்போம் 3 ஹார்ஸில். ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா TNEB நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் பேப்பர்ஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். அதையும் போயிட்டு மறக்காமல் பாருங்கள். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் தான். கண்டிப்பாக இது வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எல்சி எக்ஸாம் நடந்தது இல்லையா 2020ல். ஸோ அப்போ வந்து என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டாங்க இங்கே அப்படின்றது ஆன்சர் கீஸோடு நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ 2 வீடியோவாக போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாக இஎம்டி சப்ஜெக்டில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ அதையுமே வந்து போய் பாருங்கள். இது எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு படிச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி படித்த ஃபார்முலாஸு, அதுக்கப்புறம் தியரம்ஸு, இது எல்லாமே ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஜென்ரல் நாலேஜும் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜ் வந்து கொஞ்சம் 10 கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஏதாவது உங்களுக்கு 1-2 தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனா கூட நீங்கள் ஃப்ளூக்கில் கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. நம்மளோட எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஆல்ரெடி நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க, அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைசாக் ஸ்டீல் அந்த எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீ அதோட இது மட்டும் இருக்கும், வீடியோ மட்டும் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்காது. பட் இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் சொன்ன எல்லா வீடியோஸோட லிங்க்குமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போயிட்டு அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஆல் த பெஸ்ட். யார் யாரெல்லாம் எழுத போகிறீங்களோ மின்கலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.